எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஹோபிலம். ஓம் நமோ நாராயணாய. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து கருடாத்ரி பர்வத்தத்தை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கிறது வேதாத்ரி. பார்த்தீங்கன்னா கருடனோட மூக்கு, கருடனுடைய இரு ரெக்கைகள் நல்லா தெரியும். இப்போ நிறைய செடிகள் இருக்கிறதால இந்த பேலஸ் வந்து நமக்கு பேலஸ் மாதிரி காட்சி கொடுக்கல. அந்த செடிகள் இல்லாத டைமில் இது வந்து ஒரு காலத்தில் ஒரு பேலஸாக இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும். அந்த பேலஸோட என்ட்ரன்ஸ் தான் இது. இதுக்கப்புறம் தான் நம்ம அவர் வதம் பண்ண அந்த ஸ்தூபம். வாங்க மேலே போகலாம். கொஞ்சம் எக்ஸசைஸ் இருந்தால் பெட்டர். பாதையில் இருக்கிற ஒரு மரமுமே வந்து நமக்கு நிழல் கொடுக்கறது மட்டும் இல்லை, நான் உன் கூட வரேன் வா அப்படின்னு சொல்லுது. இங்கே வந்து ஒரு ட்ரைபல் ஃபேமிலி இருக்காங்களாம். அவங்க வந்து சனிக்கிழமை இங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மோர் கொடுப்பாங்களாம், தண்ணியும் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மோர் குடிச்சிட்டு அவரை போய் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல
இங்கே மேலே வந்து ஒரு ட்ரைபல் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க மோர் கொடுப்பாங்கன்னு. இவங்க தான் அது. நேச்சுரல் ட்ரிங்கிங் வாட்டர். అక్క నీ పేరేంటి? లక్ష్మీదేవా? వావ్, వాట్ ఏ కోఇన్సిడెన్స్. నువ్వు ఇక్కడే ఉంటావా? మీ ఇల్లు ఇదే. సరే కొంచెం మజ్జిగ ఇవ్వా. థ్యాంక్ యూ. ரொம்ப சில்லுன்னு இருந்தது உள்ள. இங்கேருந்து அந்த வியூவை பாருங்களேன், அப்படியே சுற்றி. வந்தாச்சு. நாங்க மேலே வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 45 minutes. குட் ஜாப் கைஸ், குட் ஜாப். வாவ், என்ன ஒரு அழகில்ல. இந்த அழகை ரசிக்கிறதுக்காகவே அந்த பட்ட கஷ்டம்லாம் கண்ணில் தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் தான் டஃபஸ்ட் பார்ட். ஒரு மெட்டல் ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த மெட்டல் ஸ்டெப்ஸில் இறங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வியூ, இந்த ஃபாரஸ்ட், இந்த அமைதி, நரசிம்மர் இங்கே தான் உத்பவிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இறைவனுக்கு பல கோடி நன்றிகள். இந்த பூச்சி சுற்றி வருதுனாலே மழை வரும்னு அர்த்தம். மழை வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக ஓடி போயிடலாமா? வாங்க போய் அவரை பார்க்கலாம். நடக்கிறத விட உட்கார்ந்து அப்படியே இறங்கிட்டோன்னா அந்த தூரத்துக்கு போயிடலாம். பாருங்க, அந்த அழகான காட்சியை பாருங்க.
இறைவனுக்கு நன்றி. என் பின்னாடி தெரியுதா? நான் இப்போ இருக்கிறது வந்து மலையோட உச்சி தெரியுதா? இதுதான் வந்து மலையோடைய உச்சி. அந்த ஸ்தூபம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தூபத்து மேலே தான் நம்ம உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து விளக்கேற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து அவருடைய பாதங்கள். பாத தரிசனம் பாபநாசனம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் வேண்டிக்கிறேன், எல்லார் வாழ்க்கையுமே சீரும் சிறப்புமாக அந்த நரசிம்மனுடைய ஆசீர்வாதங்களோட அருளோட செல்வம் நிறைஞ்சு ஆயுர் ஆரோக்கியத்தோட எல்லாருமே வாழணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. இந்த இடத்துல இருந்து நான் என்னுடைய அந்த ஆசையை, அந்த வேண்டுகோளை அந்த நரசிம்மருக்கு வைக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த ஸ்தூபத்துடைய உச்சி. இந்த கொடிகள் தான் நம்ம வந்து கீழே இருந்து பார்த்தோம். இது அவருடைய பாதம். எவ்வளவோ ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இங்கே வந்திருக்க முடியும், இதை தொட்டிருக்க முடியும். இங்கே அவரை நம்மளால் பரிபூர்ணமாக உணர முடியும். என்னுடைய மனமார்ந்த ப்ரேயர் நான் இங்கே வைக்கிறேன் அந்த நரசிம்மருக்கு. எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இங்கே ஒரு சின்ன பிரதட்சணம் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து அந்த பிரதட்சணத்தை பண்ணணும். இது பிடிச்சிக்கலாம், அதனால் அதை பிடிச்சிக்கிட்டே நம்ம அந்த பிரதட்சணம் செஞ்சுக்கலாம். இங்கே பாதம் இருக்கிறதால அந்த பாதத்தை தொடக்கூடாது. அது கீழே வச்சு மேலே வச்சு ஒரு பிரதட்சணத்தை முடிச்சிடலாம். தன்யோஸ்மி 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 நரசிம்மா தன்யோஸ்மி தன்யோஸ்மி தன்யோஸ்மி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. மாலோல நரசிம்ம சுவாமி சந்நிதிக்கு உக்ரஸ்தம்பத்திலிருந்து அப்படியே ஜுவாலா கிட்ட வந்து 450 படி இறங்கி வந்ததுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் வந்து கிடுகிடு நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது. அந்த நடுக்கத்தோட இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மாலோல நரசிம்ம சுவாமி சந்நிதிக்கு போக போறோம்.